மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். இப்போ தொடர்ந்து இலங்கை பிரச்சனைகள், முக்கியமாக தமிழக மீனவர்கள் பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் முன்வைத்து பல போராட்டங்கள் நிகழ்ந்து வருகின்றது தமிழகத்தில். இந்த போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு விதமாகவும் இந்த இலங்கை பயணம் அமைந்திருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் முன்வைத்து தன்னுடைய பயணத்தை ரத்த அறிவிப்பை ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஐயா? நான் மிகவும் மதிக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தவறான தகவல்களின் அடிப்படையில் அங்குள்ள சூழலை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாததால் அவர்கள் இலங்கைக்கு சென்று அங்கே தமிழர்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளை திறந்து வைப்பதாக செய்தி வந்தது. அங்கே நான் நேற்று மாலை 5 மணி அளவில் அன்புக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் 10 நிமிடம் பேசினேன். அப்பொழுது சொன்னேன், 90,000 பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள், 1,00,000 பேர் காணாமல் போய்விட்டார்கள், 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சிங்களர் குடியேற்றத்தால் தமிழர் பகுதி பூராவும் சிங்களமயமாக்கி கொண்டிருக்கிறது, இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் அங்கு செல்வது தவறான ஒரு கருத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. தமிழகத்தில் நீங்கள் தமிழ்நாட்டை மிக நேசிக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அதனால் தான் நான் அறிக்கை எதுவும் கொடுக்கவில்லை. நீங்கள் இதை தவிர்த்து நீங்கள் நிச்சயமாக அங்கே செல்வதை ரத்து செய்கிறேன் என்று அறிவித்தால் போதும் என்றேன். அப்பொழுதே நான் நிச்சயமாக அவ்விதம் செய்வேன் என்று கூறினார். நான் அதை செய்தியாக்கவே இல்லை. நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று 10 நிமிடம் நிலைமையை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதை விளம்பரத்துக்காக செய்தியாக்கவும் இல்லை. நீங்கள் கேட்டதால் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இதை சொல்கிறேன். அந்த உள்ளம் கொண்ட அந்த மாமனிதர் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி இதுக்கு முன்பு ஒரு நெருக்கடி வந்த போதும் அவர்களை பாதுகாப்போம் என்று நான் அறிக்கை விட்டேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தியிருக்கிறார். அவர் தமிழகத்தை நேசிக்கிறவர், தமிழரை நேசிக்கிறவர். ஆகவே அவர் 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 எடுத்த நல்ல முடிவுக்கு உண்மையிலேயே நான் நன்றி செலுத்துகிறேன். அவ்வளவுதான்.